வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. நாளொரு கதையில் இன்றைய கதை ஆசை ஆசை. சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. ஆசை ஆசை கையளவு இதயத்தில் கடலளவு ஆசை. ஆசையே அழிவிற்கு காரணம் என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் ஆசைப்படாதவர்களை பார்ப்பதே அரிது. முற்றும் துறந்த முனிவர் கூட முக்திக்கு பின் சொர்க்கம் சென்று கடவுளின் காலடியில் கிடக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறார். ஆசையில் சின்ன ஆசை, பெரிய ஆசை என்று வேறு. மெகா ஆசைகளை கூட எனது சின்ன ஆசை என்று சொல்லிக் கொள்பவர்களும் உண்டு. இவர்களது எல்லா ஆசைகளையும் பட்டியலிட்டால் ஒரு பெரிய புத்தகம் போட வேண்டி வரும் இல்லையா? சின்ன சின்ன ஆசை என்று ஒரு பாடலை கேட்டிருப்பீர்கள். வானவில்லை கொஞ்சம் கிள்ளிக்குள்ள ஆசை போன்று இயலாதவற்றையெல்லாம் சின்னதாக ஆசைப்படுவாள் இந்த நாயகி. ஆசை இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் அது பேராசையாக இருந்து விடக்கூடாது. தொட்டதெல்லாம் தங்கமாக மாற வேண்டும் என்று பேராசைப்பட்டு வரம் பெற்ற மைதாஸ் கண்ணால் கண்டதையெல்லாம் தொட்டு தங்கமாக மாறியதைக் கண்டு எல்லையெல்லாம் ஆனந்தம் கொண்டு தன்னை மறந்து தனது ஒரே செல்ல மகளை தொட்டு அவளும் பொற்சிலையாக மாற மனம் முடிந்த அவன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள நீர் அருந்த போய் அந்த நீரும் தங்கமாக மாற, பசிக்கு சாப்பிடாமல் அந்த உணவில் கை வைக்க அதுவும் சொக்கத்தங்கமாக மாற, இதெல்லாம் நீங்கள் அறிந்த கதை தானே? மனதில் பதிவதற்காக சொல்லப்பட்ட கதை இது. ஆழ் மனதில் படிவதற்காக கதை வடிவில் கருத்துக்கள் நமக்குள் விதைக்கப்படுகின்றன. உங்கள் ஆழ் மனதை ஊடுருவ இதோ ஒரு விதை. காட்டை கடந்து சென்று கொண்டிருந்த பயணி ஒருவர் வழி தவறி தடுமாறி கொண்டிருந்தார். அலைந்து அலைந்து களைத்து போன அவர் இறுதியில் ஒரு ஆசிரமத்தை அடைந்தார். மிகுந்த களைப்புடன் வந்து அமர்ந்த அவரை சீடர் ஒருவர் முனிவரிடம் அழைத்து சென்றான். அவருக்கு நீரையும் கனிகளையும் தந்து உபசரித்த முனிவர் பயணி களைப்பை நீங்கப்பட்டதும் அவரை பற்றி விசாரித்து மாலை நெருங்கிவிட்டதால் அங்கேயே தங்கி அடுத்த நாள் காலை செல்லுமாறு உபசரித்தார். பேசிக்கொண்டிருக்கையில் முனிவர் அந்த காட்டில் வாழும் மான், மயில், முயல், புலி மற்றும் இதர விலங்குகள் பற்றியும் அவை எவ்வித பேதமும் இன்றி அங்கு வாழ்ந்து வருவதையும் விவரித்தார். தவிர பலவிதமான மூலிகை தாவரங்களும் அத்துடன் மனதில் எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றும் ஒரு அபூர்வ மரத்தை பற்றியும் கூறினார். பயணி இதுவரை முனிவர் கூறிய அனைத்தையும் மறந்தார். அவரது மனம் முழுவதும் அந்த மரம் பற்றிய எண்ணமே நிறைந்திருந்தது. முனிவர் பெருமானே, தயவு செய்து அந்த மரம் எங்குள்ளது என்பதையும் நமக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன். அன்பனே, தனது எண்ணங்களை முழுமையாக தன் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள இயலாத ஒருவர் அம்மரத்தின் அருகே செல்வது பாதுகாப்பானது அல்ல. எனவே அதை பற்றி நினைக்காதே. பயணி மீண்டும் மீண்டும் மரத்தின் விவரத்தை கேட்டபடியே இருந்தார். முனிவரோ அசைந்து கொடுக்கவில்லை. அது பற்றி பேச வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். ஆசை அந்த பயணியை அழுத்தியது. எப்பாடுபட்டாயினும் அந்த மரத்தை கண்டுபிடிக்க வேண்டும், தன் எண்ணங்களை அதை நிறைவேற்றுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்று தீராத ஆசை எழுந்தது. முனிவரிடம் விடைபெற்று கொண்டு ஓய்வெடுக்க ஒதுக்கப்பட்ட குடிலுக்கு சென்றார். சிறிது நேரம் கூட அவரால் அங்கு தங்கியிருக்க முடியவில்லை. மனம் அந்த மரத்தையே நினைத்து தவித்தது. அந்த மரம் சுற்றுப்புறத்தில் தானே இருக்க வேண்டும், சென்று கண்டுபிடிப்போம் என்ற எண்ணத்தில் அந்த பகுதியை சுற்றி சுற்றி வந்தார். இறுதியில் அந்த மரத்தை கண்டுபிடித்து விட்டார். அதன் கீழே நின்றதும் ஒரு மாற்றத்தை உணர்ந்தார். ஒரு அதிர்வு ஏற்படுவதையும் அவரால் அறிய முடிந்தது. கெஞ்சி கூத்தாடியும் முனிவர் வாயை திறக்கவில்லையே. அவர் கூறாவிட்டால் என்ன, நாமே கண்டுபிடித்து விட்டோமே என்ற இருமாப்பு எழுந்தது. தற்பெருமையும் தலை தூக்கியது. அலைந்து திரிந்ததால் கால் கெஞ்சின. சிறிது நேரம் அமர்ந்து கால்வழி போக்க ஒரு கட்டில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மனம் எண்ணியது தான் தாமதம். ஒரு அழகிய கட்டில் மரத்தின் கீழ் தோன்றியது. அவருக்கு இன்ப அதிர்ச்சி. இந்த கட்டிலின் மீது ஒரு சொகுசான மெத்தை இருந்தால் மிருதுவான மெத்தையும் வந்துவிட்டது. சிறிது நேரத்தில் பசித்தது. பசிக்கு அருமையான சாப்பாடு கிடைத்தால் 10 விதமான உணவு வகைகளுடன் ருசிமிக்க உணவு வந்தது. கூடவே பாலும் பழமும். உண்டதும் உண்டமயக்கம், தூக்கம் கண்களை சொக்க வைத்தது. நமது கால்களை பிடித்துவிட ஒரு அழகி இருந்தால் தூக்கம் வருமே. கால்களை பிடித்தவர் ஒரு அழகியும் வந்து கால்களை இதமாக பிடித்து விட்டு மறைந்தால் பாதி தூக்கத்தில் எழுந்தார். சுற்றிலும் இருட்டு. விதி சிரித்தது. ஐயோ, ஒரே இருட்டாக இருக்கிறதே. இந்த நேரத்தில் ஒரு கொடிய புலி வந்து என்னை தாக்கினார்.
நொடியில் எண்ணிய எண்ணம் பலித்தது. அப்படி வந்த புலி அவரை தாக்கி காட்டுக்குள் அந்த பையனை இழுத்துச் சென்றது. முரண்பாடான விருப்பங்கள் மூலம் கட்டுப்பாடின்றி ஏதேனும் ஒரு வகை சக்தியை நாம் பெற்றால் அது ஆபத்திலே தான் முடியும். நியாயமானவற்றில் மட்டும் ஆசை வைத்து முன்னேறுவோம், வாழ்க்கையை அனுபவிப்போம். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.